சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். மே 18, 2026க்கான இன்றைய பிரபஞ்ச வானிலை மற்றும் ராசி பலன்களை பற்றிய இந்த சிறப்பான விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு உங்க நாள் எப்படி இருக்க போகுது, எந்த நேரத்துல என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ஒரு அட்டகாசமான கட்டமைப்போட நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாளோட மிக முக்கியமான கேள்வி இதுதான். இன்னைக்கு இரவு சரியா 10:05 மணிக்கு அப்படி என்னதான் மாறப்போகுது? ஒரு மிகப்பெரிய கிரக மாற்றம் நிகழப்போகுதுங்க. அதாவது சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம் மாறுகிறார். இந்த ஒரு சின்ன மாற்றம் சில ராசிக்காரர்களோட இன்றைய நாள அப்படியே 2 பாதியா பிரிக்க போகுது. எப்படி தெரியுமா? ஒரு பாதி சவாலாவும் மறுபாதி மிகப்பெரிய விடுதலையாவும் இருக்க போகுது. அது எந்தெந்த ராசிக்குன்னு நாம இப்ப பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நேரங்கள், அதை தொடர்ந்து மேஷம் முதல் கடகம், அப்புறம் சிம்மம் முதல் விருச்சிகம், இறுதியா தனுசு முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களை பார்க்க போறோம். உங்க ராசி எப்ப வரும்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். உங்க ராசி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைய நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய பொதுவான நேரங்கள் இவைதான். இந்த முக்கிய நேரங்களை உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அமிர்த சித்த யோகம் உள்ள ஒரு சிறப்பான நாள். முக்கியமா நல்ல நேரம் காலை 6 முதல் 7 மணி வரையிலும், மதியம் 12லிருந்து 2 வரையிலும், அப்புறம் மாலை 3 முதல் 4 வரையிலும் இருக்கு. ஏதாவது முக்கியமான மீட்டிங் இல்ல பயணம் பண்ற ஐடியா இருந்தா இந்த நல்ல நேரங்களை முழுமையா பயன்படுத்திக்கோங்க. இப்போ வானத்துல கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, செவ்வாய் மேஷத்துல, சூரியனும் புதனும் ரிஷபத்துல, சுக்கிரனும் குருவும் மிதுனத்துல இருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரன் இன்னைக்கு இரவு 10:05 வரைக்கும் தான் ரிஷபத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போயிடுவாரு. இதுதான் இன்னைக்கு ஆட்டத்தோட விதியே மாத்த போற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஓகே, இப்போ நேரா ராசி பலன்களுக்குள்ள போயிடலாம். மேஷம் முதல் கடகம் வரையிலான முதல் பகுதியை தொடங்கலாம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. மேஷ ராசி நண்பர்களே, இன்னைக்கு மதியத்துக்கு மேல உங்களுக்கு திடீர் பண வரவு காத்திருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைங்களோட கல்வி விஷயத்துல பெரிய வெற்றியும் குடும்பத்தோட முழு சப்போர்ட்டும் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலியமா உதவிகள் கிடைக்கும். முக்கியமா ரொம்ப நாளா வராம இழுத்தடிச்சிட்டு இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் மதியத்துக்கு மேல உங்க கைக்கு வந்துடும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடன்பிறப்புகளோட ஆதரவு கிடைக்கும். அதோட அரசு மற்றும் வருமானம் சார்ந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு தகர்த்தெறியப்படும். ரிஷபராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கான நாள். வேலை செய்யற இடத்துல உங்க வார்த்தைக்கு மிகப்பெரிய மரியாதையும் பவரும் கிடைக்க போகுது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நிலம் மற்றும் சொத்து மூலமா செம்ம சந்தோஷம் காத்திருக்கு. பதவி உயர்வு இல்லனா இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். கூட வேலை செய்யறவங்களோட உதவியோட உங்க கடன்கள் எல்லாம் அடைபடும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அல்லது விசா சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்க சேமிப்பு கணிசமா போகுது. மிதுன ராசிக்கு இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. காலையில கொஞ்சம் குழப்பங்களும் செலவுகளும் இருந்தாலும் இரவு சரியா 10:05 சந்திரன் உங்க ராசிக்குள்ள நுழைஞ்ச அந்த நிமிஷமே உங்களுக்குள்ள ஒரு அபாரமான தைரியம் வந்துடும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சாற்றல் மூலமாதே நல்ல வருமானம் வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் வந்தாலும் அது கண்டிப்பா லாபகரமானதாவே இருக்கும். ஆனா மத்திய நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மத்தவங்களுக்கு உதவி செய்யறது மூலமா பெரிய மரியாதையை பெறுவீங்க. உங்க கடன்களும் கிளியர் ஆயிடும். கடக ராசிக்கு இன்னைக்கு ராசிநாதன் உச்சஸ்தானத்துல இருக்கிறதால முதலீடுகளும் மரியாதையும் பெருகிற நாளா இது இருக்கும். ஆனா அரசியல் துறையில இருக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு இந்த தரவுகள் ஆணித்தரமா சொல்லுது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது கடனை அடைக்கவே உதவும். அப்பாவோட பண உதவி கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளோட தொல்லைகள் அடங்கிடும். வெளிநாட்டு தொலைவுகள் மூலமா ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றது மூலமா வெற்றியும், மூத்த சகோதரர்கள் மூலமா நல்ல லாபமும் கிடைக்கும். அடுத்த பகுதிக்கு செல்வோம். சிம்மம் முதல் விருச்சிகம் வரையிலான ராசிகள். இரவு 10:05 நிகழும் அந்த சந்திர மாற்றம் எந்த அளவுக்கு வியக்கத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்த போகுதுன்னு இப்ப பாப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான கம்பேக் நாள்னு சொல்லலாம். இழந்த மரியாதைய மீண்டும் கெத்தா திரும்ப பெற போறீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான கவலைகள் எல்லாம் பறந்துடும். கொஞ்சம் பிடிவாதத்தை மட்டும் தவிர்த்தீங்கன்னா உங்க மரியாதை இன்னும் கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் உங்களை எதிர்த்தவங்களே உங்க பதவி உயர்வுக்கார தடைகளை நீக்க உதவி செய்வாங்க. ரியல் எஸ்டேட்ல பெரிய வெற்றிகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு சம்பந்தமான எதிரிகள் தங்களோட தவற்ற உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இழந்த பதவியும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும்.
கன்னி ராசி நண்பர்களே, உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி சதி செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமானாலும் ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா பணம் வரும். முக்கியமா இரவு 10 மணிக்கு மேல உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைத்தன்மை ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனா தேவையில்லாம பேசுறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மூத்த சகோதரர்களோட நெகட்டிவான பேச்சுகள்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஆனா இரவு 10 மணிக்கு மேல நிலம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 2 வித்தியாசமான முகங்கள் இருக்கு. இன்னைக்கு காலை முதல் இரவு 10:05 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது மனம் கொஞ்சம் அலைப்பாயும் கொஞ்சம் சவாலான நேரமா இருக்கும். கடுமையான பொறுமை ரொம்ப அவசியம். நீங்க செய்யற வேலைக்கான கிரெடிட்ட உங்க சக பணியாளர்கள் தட்டிப் பறிக்க பாப்பாங்க. கொஞ்சம் உஷாராருங்க. ஆனா கவலைப்படாதீங்க. இரவு 10:05 மணிக்கு சந்திரன் இடம் மாறின நிமிஷமே உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியும் தெளிவும் பிறக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இந்த கடலை கடந்துடுங்க. ஆனா விருச்சிக ராசிக்கு நிலைமை அப்படியே ரிவர்ஸ்ல மாறப்போகுது. உங்க நாள் அப்படியே தலைகீழா இருக்க போகுது. காலை முதல் இரவு 10:05 வரை சந்திரன் உங்களுக்கு உச்ச ஸ்தானத்துல இருக்கிறதுனால குழந்தைகள், திருமணம், வேலைன்னு பல குட் நியூஸ் உங்களை தேடி வரும். அந்த வெற்றிகளை எல்லாம் நல்லா கொண்டாடுங்க. ஆனா இரவு 10:05 மணிக்கு மேல உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. அதுக்கப்புறம் உங்க ரகசியங்களை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையும் ஃபோன் அல்லது இமெயில்ல வச்சுக்க வேண்டாம். நேர்ல மட்டுமே பேசுறது நல்லது. வாங்க ராசி பலன்களோட கடைசி பகுதிக்குள்ள நுழைவோம். தனுஷு முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கான துல்லியமான வழிகாட்டுதல்களை இப்போ பார்ப்போம். தனுஷு ராசிக்காரர்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை மற்றும் வியாபாரம் சம்பந்தமா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1 மணிக்கு மேல எதிரிகளை ஈஸியா முறியடிச்சிருவீங்க. ஆனா பழைய நண்பர்கள் கிட்ட தேவையான வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளும் நண்பர்களா மாறுவாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க 30 முதல் 40 வயசுக்கு இடைப்பட்டவர்களா இருந்தா உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைன்னு இந்த தரவுகள் எச்சரிக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு யாருக்கும் கடனா பணம் கொடுக்க வேண்டாம். அரசு அதிகாரிகள் கிட்ட ரொம்ப பொறுமையா பேசுங்க. மகர ராசி நண்பர்களே, பிடிவாதமா இருக்கிற குழந்தைகளை சமாளிக்கிறது, வியாபார கடன்களை வாங்குறது, இதுதான் இன்னைக்கு உங்க மெயின் டாஸ்க். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் மற்றும் அரசு சார்ந்த நெருக்கடிகள் கொஞ்சம் வரலாம். குறிப்பா தந்தை வழி உறவுகள் கிட்ட எவ்வித மோதலும் இல்லாம பாத்துக்கோங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இரவு 10 மணிக்கு மேல உங்க வாழ்க்கை துணை சொல்ற ஐடியா உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வெற்றி கிடைக்கும். ஆனா வியாபார தடைகளை நீக்க உடன்பிறப்புகள் கிட்ட எந்த சண்டையும் வராம பாத்துக்கோங்க. கும்பராசிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் உங்களை எதிர்ப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க உதவி செய்ய போறாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சட்ட வழக்குகளை வெற்றிகரமா முடிப்பீங்க. ஆரோக்கியம் சார்ந்த பயமெல்லாம் நீங்கிடும். ஆனா வியாபாரத்துல கொஞ்சம் செலவுகள் கூடும். சதயம் நட்சத்திரக்காரங்கள் எடுக்கிற முடிவுகள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதனால எந்த முடிவா இருந்தாலும் உங்க குடும்பத்தவங்கிட்ட, முக்கியமா உங்க உடன்பிறப்புகள் கிட்ட கலந்து பேசி எடுக்கிறது தாங்க ரொம்ப சேஃப். சரி, ராசி சக்கரத்தோட கடைசியா மீனம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அபாரமான மனதைரியம் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புது வியாபாரத்துல நல்ல லாபம் கொட்டும். ஆனா அவசரப்பட்டு பேசி புதுசா எதிரிகளை உருவாக்கிக்காதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கோர்ட் கேஸ் விஷயங்கள்ல நிரந்தர வெற்றி கிடைக்கும். ஆனா குடும்பத்துல கொஞ்சம் கடுகடுப்பா பேசுறத குறைச்சுக்கோங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரியல் எஸ்டேட் மற்றும் புதிய வேலை மாற்றங்கள் சம்பந்தமா சூப்பரான நற்செய்திகள் வரும். நீங்க வாங்கின கடனை முழுமையா அடைக்கக்கூடிய சிறப்பான நாளாய்தாமையும். அதனால கிடைக்கிற காசை வச்சு நிம்மதியா என்ஜாய் பண்ண உங்க பேச்சுல கொஞ்சம் சாஃப்டா இருங்க. இன்னைக்கு பார்த்த இந்த பலன்களோட அடிப்படையில நம்ம சோர்ஸ் ஒரு அழகான விஷயத்தோட இத முடிக்கிறாங்க. அனைத்து ராசி நண்பர்களுக்கும் இன்னைக்கு சங்கடங்களெல்லாம் விலகி சந்தோஷம் அதிகரிக்கணும். அதுக்கு அந்த சர்வேஸ்வரன் துணை இருக்கணும். எவ்வளோ ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட இன்னைக்கு நாளை முடிக்கிறாங்க பாருங்க. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு இறுதியான கேள்வி. நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்? இன்னைக்கு நாம பார்த்த அந்த துல்லியமான நேரங்களும் சரியா இரவு 10:15 மணிக்கு நடக்க போற அந்த கிரக மாற்றமும் உங்க சொந்த நட்சத்திரத்தோட எப்படி ஒத்து போகுதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு தெளிவு கொடுத்திருக்கோம் நம்புறேன். உங்களை மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான விளக்க தொகுப்புல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.